சரி, இந்த போர்ல யார் ஜெயிப்பா? அமெரிக்கா, இஸ்ரேல் ஜெயிக்குமா? ஈரான் ஜெயிக்குமா? அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாரோட மனசுலயுமே இருக்கும். உலக வரலாற்றுல எல்லா போர்கள்லயுமே பலசாலிகள் மட்டுமே ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதும் வரலாறு இல்ல. பலம் இல்லாதவர்கள் எப்பவுமே தோக்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறதும் வரலாறு இல்ல. இந்த போர்ல நம்ம யார் ஜெயிப்பா, யார் தோப்பா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு 2 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு போர் ஈரான் மீது தொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஈரானுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே தெரியும். அதனால அவங்க நீண்ட காலமாவே இந்த போரை எதிர்பார்த்து அவங்களை தயார்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலுமே இப்படி ஒரு போரை தொடங்கணுங்கிறதுக்காக அவங்களும் நீண்ட காலமா அவங்கள தயார்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இதுல வித்தியாசம் என்னன்னா, உலக ரவுடியா இருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் நாங்கள் பெரிய பலசாலிகள் அப்படிங்கிற அந்த ஆணவத்திலையும் திமிர்லையும் அவங்க ஒரு போருக்கு தயாராகிறதுக்கும், பலமில்லாத ஈரான் இந்த உலக ரவுடிகளை எதிர்ப்பதற்காக அவர்கள் தயாராவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால இதுல யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத உங்களோட சிந்தனைக்கே நான் விட்டுறேன். 2வது, இதுக்கு முன்னாடி காசாவுல நடந்த தாக்குதல். காசாவுல நடந்த அந்த இனப்படுகொலை உலகத்தில் ஈழ இனப்படுகொலைக்கு அப்புறம் இந்த உலகம் பார்த்த மிகப்பெரிய இனப்படுகொலை இந்த காசா படுகொலை தான். அந்த காசா மீதான தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு பக்கபலமா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட எல்லா ஆதரவு நாடுகளும் இருந்தாங்க. காசாங்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு, ஒரு குறுகிய நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புக்குள்ள இருந்த ஹமாஸ் போராளிகளை அழிப்பதற்காக கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல போர் நடத்துறாங்க. அந்த ஹமாஸ் ஒரு 200க்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. ஆனா இவங்க இத்தனை நாள் போர் நடத்தியும் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவால ஒரு பணைய கைதியை கூட உயிரோடையோ இல்ல இறந்து போன உடலாகவோ இவர்களால் மீட்க முடியவில்லை. அந்த காசாவை கிட்டத்தட்ட அங்க இருந்த எல்லா கட்டிடங்களையுமே தரைமட்டமாக்கிட்டாங்க. மொத்தமா காசாவே அழிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த இஸ்ரேல் படைகளால ஒரு பணைய கைதியை கூட மீட்க முடியவில்லை. அந்த ஹமாஸ் போராளி குழுக்களே தானாக முன் போர் நிறுத்தத்தின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பணைய கைதிகளை உயிருடனும், உயிரிழந்த பணைய கைதிகளின் உடல்களை அவங்களாத்தான் ஒப்படைச்சாங்க. இவங்களால ஒருத்தங்களை கூட மீட்க முடியல. இதுதான் இந்த இஸ்ரேல், அமெரிக்கா அதோட நட்பு நாடுகளோட யோக்கியதை. இப்போது ஈரான்ங்கிறது இந்த ஹமாஸ் போராளி குழுவை வளர்த்தெடுத்த அப்பனுக்கெல்லாம் அப்பன். அப்ப இவங்க கிட்ட இவங்க போர் எந்த அளவுக்கு இவங்க வெற்றியை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி.